இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய உத்தரவை சரி என்று சொல்லி அரசு தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த உத்தரவு அரசியல் சட்டப்படி முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. எனவே இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். இரு நீதிபதிகள் தீர்ப்பை பொறுத்தவரை சிஐஎஸ்எஃப் போலீஸை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு தவிர வேறு காரணங்களுக்கும் பயன்படுத்தலாம், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தினால் அது சரியானது என்று இரு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அப்படி செய்ய முடியுமான்றதான் நம்மளோட கேள்வி. இப்ப ஆயிரக்கணக்கான நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. பல ஜட்ஜஸும் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு உத்தரவையும் நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி நடைமுறைப்படுத்த தொடங்கினால் எல்லா உயர்நீதிமன்றமும் இந்த நடவடிக்கை எடுத்தா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசோட இறையாண்மை, இங்க ஸ்டேட்ல இருக்க போலீஸோட மாரல் எல்லாமே போயிடும். இப்ப மற்ற விஷயத்தெல்லாம் போலீஸோட மாரல் போகுது அப்படின்னா இப்ப சென்ட்ரல் போர்ஸ் இறங்கி நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்னா இங்க எதுக்கு ஸ்டேட் போர்ஸ் அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளே பல உத்தரவுகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. சபரிமலை வழக்குல சபரிமலை உத்தரவு உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போட்ட உத்தரவு இன்னைக்கு வரை கேரள அரசு நடைமுறைப்படுத்தல. அதை எதிர்க்கிறது சங் பரிவார அமைப்புகள். இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தணும்னு சொல்றாங்களே, அவங்க தான் அந்த நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தாதன்னு போராடுறாங்க. இன்னைக்கு வரை அதை நடைமுறைப்படுத்தல. அதுக்கு சிஐஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பி நடைமுறைப்படுத்தலாமா? உச்சநீதிமன்றம் அதை செய்ய முடியுமா? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல உயர்நீதிமன்ற ஒரு சட்டப்படி ஒரு காவல்துறைக்கோ அல்லது சிஎஸ்எஃப் போலீஸ்க்கோ ஒரு துணை ராணுவ படைக்கோ என்ன சட்டப்படியான கடமை வழங்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வேலையை தான் அவங்க செய்ய முடியும். அதைத்தான் நீதிமன்ற உத்தரவா போட முடியும். அதை மீறி சட்டத்தோட ஸ்கோப்பை தாண்டி வேற வேலையை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒரு பிரச்சனை வருது, சிஎஸ்எஃப் போலீஸை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை டீல் பண்ண சொல்லலாமா? நாளைக்கு தல்லாகுளம் இன்ஸ்பெக்டர் சரியில்லை, அதனால சிஎஸ்எஃப் இன்ஸ்பெக்டர் போய் அந்த மர்டர் கேஸ் எடுத்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அரசியல் சட்டத்திலே மிக தெளிவாக செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல பாராளுமன்றத்துக்கான பவர் இருக்கு, சட்டமன்றத்துக்கான பவர் இருக்கு, ஜுடிஷியரிக்கான பவர் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ்கான பவர் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் பவரை இவங்க எப்படி கையில் எடுக்க முடியும்? ஜுடிஷியரி எப்படி கையில் எடுக்க முடியும்? அப்படி எடுத்தால் அது அரசியல் சட்டத்துக்கு முரணானது. அதை யாருமே செய்ய முடியாது. தீர்ப்பு நீதிபதி சொல்றாங்க, அதை அமல்படுத்துறாங்களா இல்லையான்றது அரசோட வேலை. அது அவங்க அப்பீல் போலாம். ஆனால் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில இந்த தீர்ப்பு நிச்சயமாக அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்பது எனது உறுதியான கருத்து.